அப்போ யோசிப்பேன், எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு, எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு, இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு. இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், ஐயோ நாங்கள் சொல்ல மாட்டோம் இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது. என்றைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது, பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம், அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்தது தான் நான் அரசியலுக்கு எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு. அப்படி வரணும் அப்படிங்க போகும்பொழுது தான் இத்தனை பேரும் 25 வருஷமாக இருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசரில் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனாக மேடையில் உட்காந்துருக்காங்க. ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுலேருந்து அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் என்ன ஏன் சொல்கிறீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்டலாம் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டால் நான் 100 பேருக்கு செஞ்சுருக்கேனாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்துருக்குது என்ற மன நிம்மதி தான் எனக்கு.